H2O அது இருக்கு பாருங்க அது இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா தேவையில்லாத கதை அப்படிதான் பண்ணுவேன் ஆனா கடைசி வரைக்கும் டிஎம்கே தான் வரணுமா ஆமா வேற யாரும் வரக்கூடாது நல்லவன் வாழ்வான் பார்த்து நல்லவன் வாழ்வான் இல்லையா நாட்டு மக்கள் நல்லா செய்யலாம் நல்லவன் வாழ்வான் நாட்டு மக்கள் நல்லா செய்யலாம் சொல்றேன் புச்சு உன் செஸ்ட புச்சு கட்சியில் நம்மனுக்கு எனக்கு அப்படி என்ன கடி போயா செஸ்ட்ல எனக்கு இந்த பாசம் நீங்க பக்கா டிஎம்கே அத்தனை வருஷமா டிஎம்கே தானே இருக்கிறீங்க ஆமா சரி ஓகே நீங்க டிஎம்கே தானே சொல்றேன் கலைஞர் ஐயா பிறந்த நாள் சொல்லுங்க டேட் கலைஞர் பிறந்த நாள் டேட் சொல்லுங்க பிறந்த நாள் டேட் சொல்லுங்க சொல்றேன் சொல்லுங்க பண்றது ஒரு மூஞ்சி நீங்க இப்போ கொஞ்ச நாளா பாத்துக்கிறீங்க உத்து பாத்துக்கிறீங்க வெற்றி மூஞ்சி வந்து போச்சு அவர் மூஞ்சில அவர் மூஞ்சி ஃபுல்லா வெற்றி சின்னமா தக 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 ஜொலிச்சு 100 வெற்றி மூஞ்சி வந்து போச்சு அவருக்கு இந்த வாட்டி பாருங்க நான் விளையாட்டு சரி அவர் கட்சியில இருந்தவங்க முதலமைச்சர் முன்னாள் சேர்ந்துட்டாங்களே காலிமா வெளியே போச்சு நிறைய தொண்டர்கள் வெளியே வந்துட்டாங்க மாவட்ட பொறுப்பாளருங்க கேட்டுக்கா தென் மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் எல்லாமே திமுக சேர்றாங்க அவர் வெற்றி மூஞ்சி தானே ஒரு ஓட்டு போறது மனசு வந்து அலறி போறாங்க இந்த வாட்டி யாருங்க சின்ன என்டிகே சின்ன சீமான் இப்படி ஒரு எப்படி பிரபலம் எப்படி சாத்தி கூறாமோ எப்படி இது அதாவது பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்து டிவிகேல ஐயோ சாரி ஐயோ நீ சாரி லூசு டிஎம்கே சாரி மாமா நன்றி வணக்கம் ஸ்டார்டிங் நன்றி வணக்கம் சொல்லலாம்ல தப்பு இல்லைல்லப்பா கேமராமேன் சொல்லல முடியும் மொத்தம் நன்றி வணக்கம் சொல்லலாம் அது என்ன ஒரு சாத்தியப்பாடுக்குதாண்ணா வாங்க நம்ம வந்து தோட்டம் சிவா அவர்களை பார்க்க போகிறோம் என்னுடைய மாமாவை பார்க்க போகிறோம் வாங்க அப்பா வாங்க இதான் அவருடைய தோட்டம் அவ்வளோ அற்புதமாக விவசாயம் பண்ணுவார் பாருங்க தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிராமத்துலலாம் வந்து இந்த போர் தண்ணி அதெல்லாம் இருக்குல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி போட்டு ஸோ இதில் தான் டாய்லெட் போயிட்டு வந்து அவ்வளோ அற்புதமாக கழுவுவாங்க இதில் உட்காந்து இந்த தண்ணியில் தான் வந்து கழுவுவார் அவ்வளோ ஒரு சாத்தியமான ஆள் நின்றுங்கிறார் பாருங்க குட்டி சாத்தாம நின்றுங்கிறார் பாருங்க தளபதி பைத்தியம் பிடிச்சி போன மாதிரி யாரும் இல்லை போலதிங்க தண்ணியை சுற்றி நின்றுங்க வாங்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா ரொம்ப நாள் ஆயிடுச்சா எந்த ஊரில் இருக்கிற சும்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி உங்களுக்காக ஒரு சப்போர்ட்டிவ் வீடியோ ஒன்று போடலாம் சொல்லிட்டு தான் தம்பியை கூட்டிகிட்டு அப்படியே வந்தேன் ஐயோ என்ன இது எரிஞ்சிட்டு இருக்குது என்ன இது என்ன கொட்டா எரிஞ்சிட்டு இருக்குது நீ தான் கொளுத்தினேம்மா சத்தியமாக உண்மையார் எப்படி எரிஞ்சுது கொட்டா எதுவா உண்மை தான் டவுட்டு எதுவாவா எப்படி எரிஞ்சுது உண்மையாவே எப்படி எரிஞ்சுது கொட்டா இவ்வளோ பெரிய கொட்டா இங்கே பாருங்க அடக்கடவுளே தாலி எத்தப்பா சொல்ல நல்லா எரிய போக மாட்டீங்கன்னா நீங்கள் யாரா கொளுத்து மாமா யாரு மாமா அது ஃபயர் ஆயிடுச்சு கரண்ட்டு மின்சாரம் கொளுத்துந்து ஃபயரு மின்சாரம் எல்லாம் ஒண்ணுதான் எப்படி யாருன்னா கொளுத்திட்டாங்களா யாரும் கொளுத்த மாட்டான் இன்னும் தவிர யாரும் கொளுத்த மாட்டான் என்ன வேற எவனா நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருப்பான் பைத்தியம் பூச்சி போன மாதிரி பனி டைம்ல யாருன்னா பைத்தியம் பிடிக்கும் சிரிச்சுன்னு சொல்லுங்க யாரும் கொளுத்த மாட்டான் சிரிச்சுன்னு சொல்லுங்க ஏதோ நடந்திருக்கு சம்பவம் சரி ஓகே விடுங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இத்தனை வருஷமா அரசியலில் இருக்கிறீங்க 2 தடவை கவுன்சிலராக இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த தடவை கண்டிப்பாக ஏதாவது ஒரு உதவி பண்ணியே ஆகணும் மக்கள் நிறைய பேர் வந்து விருப்பப்படுறாங்க இன்னும் சாப்பிட்டு ஒன்றும் முடியாத மாதிரி சொல்லு மாடு பண்ணு அது மாதிரி பண்ணு நான் உங்களை சொல்ல ஒன்னே விரல நீட்டக்கூடாது கடிச்சிடுவோம் விரல பிடிச்சி தெரியும் நான் விரல உடிச்சிடுவியா ஆமா சரி முறிச்சிடுவேன் எங்கேயா கண்டு வந்த நீ கடிக்கிறது இதெல்லாம் என்ன சிறுபுள்ள நீ சிறுபொறுப்பு சிறுபுள்ள இல்ல சிறுபொறுப்பு சரி நான் சொல்றது கேளுங்க இந்த தடவை உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா வேணாம் சொல்ல போறேன் கை தட்டுங்க கொடுத்தா வேணாம்னு சொல்லுவேண்ணா கை தட்ட வேணாம்னு சொல்லுவாங்களா கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க எம்எல்ஏ சீட்டு எம்எல்ஏ நிக்கிறீங்க ஜெயிக்கிறீங்க எத்தனை வாட்டி கவுன்சிலரா இருந்தீங்க 2 முறை இருந்தேன் 2 முறை இருந்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்து டிவிகேல ஐயோ சாரி ஐயோ நீ சாரி லூசு டிஎம்கே சாரி மாமா பைத்தியக்காரா வெளியே போக மாட்டேன் சரி பல்ல பாரு போட்டு பொச்சுவா சரி என்ன
சரி சாரி 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 எதுல சேர்க்கிறேன் ஐயா ஐயா நான் நேரடியாவே சொல்லிருப்பேன் மாமா நான் வந்து சினிமா நடிகா அரசியல் சரிங்க மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா யாரு ஜெயிக்கிறாங்களோ அது கடவுள் யார் தலையில என்ன ரைட்டிங் பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. வணக்கம் ஸ்டாலின் ஐயா. வணக்கம் ஐயா. அங்கே பாருங்க இவர் தான் எங்கள் சிவா மாமா. இவருக்கு இந்த தடவை இந்த மரக்காணத்தில் இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க தயவு செஞ்சு கேட்குறேன். ஊரே அதான் கேட்டுட்டு இருக்கு. திண்டிவனம் தொகுதி. அப்படி திண்டிவனம் தொகுதி. திண்டிவனம் தொகுதி நம்ம என்ன ஊர் அதை சொல்லல. நம்ம இந்த திண்டிவனம் தொகுதியில மெயின் திண்டிவனம் தொகுதியில் இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க. 2 தடவை டிஎம்கேல கவுன்சிலராக இருந்திருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ்னஸாக இருப்பாங்க. உங்களுக்காக நல்லா பாடுபடுவார். இவர் ஏரியாவுக்கு ஒரு இடத்துல தென்னை மரம் இவர் ஏரியாவுக்கு ஒரு ஊரில் எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க வீட்டில் மட்டும்தான் அவங்க நிலத்துல தென்னை மரம் இந்த மாதிரி கொய்யா மரம் சப்போட்டா மரம் இதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஊர் ஃபுல்லாக இந்த திண்டிவனம் தொகுதி ஃபுல்லாக வேப்ப மரம் வச்சிருக்காரு. நான் அசோக சக்கரவர்த்தி என்னன்னு வேப்ப மரம் வச்சதுனால தானே வந்து இப்போ இவ்வளோ செழிப்பாக இருக்காங்க எல்லாருமே. வேப்ப மரம் வச்சுன்னா ஆலமரம் வச்சு கண்ணு வைக்கலையா? நம்ம தண்ணீர் வந்து கண்ணுங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். சப்பலாவா? சப்ளை பண்ணுறியா தண்ணி ரோட்டு மரத்துங்களுக்கு? எம்எல்ஏ சீட்டு 200% தருவாங்க. சப்பலா பண்றியா? ஏன்னா ஆட்சி ஓடி செத்தலாமா? ஏன்னா ஓடி அதை செய் முதல்ல. கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொன்ன? செத்து போயிடலாமா? அதை செய்யா. உன்னால எவ்வளவு இம்சை ஆகுது. என்ன ஊருக்கு எல்லாத்துக்கும் தொல்லை ஆகுதியா? என்னமா இப்படி சொல்றீங்க? என்ன கையை பின்னாடி விட்டு பண்றீங்க? பின்னாடி இல்ல ஏதோ நோண்டிட்டு இருக்க மாதிரி பண்றீங்க. பீச கையை விட்டு பின்னாடி. பீச கை இல்ல, இங்கதான் போச்சு கையே. யோ செல்லு எடுக்கிறியா பாரு. சரி ஓகே. புயலே பிறந்து புயலே வளர்ந்த புலவர் பெருமணியா நீ? ஏன் இது மாதிரி நாட்டு மக்கள்? பெருமாள் கிடையாது, ஆஞ்சநேயரா. அந்த கதையை விடுங்க. எலெக்ஷன் வருது, கண்டிப்பா வின் பண்றீங்க. எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா எனக்கு நீங்க ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கணும். காசு தான் இப்போ எல்லாமே. கன்ஃபார்மா எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க. இது விளையாட்டு விஷயமே கிடையாது. திண்டிவனம் தொகுதியில 2026 எம்எல்ஏ நீங்க ஜெயிக்கிறீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வந்தே மாதரம். தேங்காய் பால் குடிங்க. தேங்காய் இருக்குது உள்ள சாப்பிட. வயிறு புண்ணா இருக்கும். எனக்கு வந்து எளிமையான உடம்பு. எனக்கு ஒண்ணு சரி சுண்டலியே தேங்காய் பால் நீ சாப்பிடுறியா? நான் குடி. தேங்காய் அறுத்தரையா? தேங்காய் அறுத்தரையா? அந்த கதை தேங்காய் அறுத்தரையா? வாமா யோ இந்தயா இவர் என்ன ரூம்லாம் வச்சுருக்காரு? இந்த நெத்து தேங்காய் இது நீ உடைச்சு தேங்காய் பால் சாப்பிடு. நீ எங்க பாரியா தட்டுறதே சரியில்லையா? தட்டுதா இன்னும் வேகமா தட்டிடணும். தேங்காய் வேணுமானுமா கொடுங்க. இந்த அப்படி யாரோ வந்து நம்ம தாலியாத்த பையன் வந்து நம்பர் யாரும் வந்து நம்பர் பார்த்துருவாங்க. வாங்கம்மா. யாரு? ஒரு தம்பி தெரிஞ்ச தம்பி பைக் சாவி கேட்டான். அப்புறம் தரேன்ட்டேன். தெரிஞ்ச தம்பி பைக் சாவி கேட்டான் அப்புறம் தரேன்ட்டீங்க. ஆமா எனக்கு வேலை எல்லாம் பெருமையா பேசினுமா அவங்கள போகும்போது? வேற பைக்ல அடிச்சிட்டேன். வேற பைக்ல போயிட்டான். சரி ஓகே. சரிங்க மாமா. நம்ம வந்த வழியை பார்ப்போம், வந்த வேலையை பார்ப்போம், வந்த கோட்பாடுகளை பார்ப்போம். சரிங்க ஐயா. ஸ்டாலின் ஐயா வணக்கம் ஐயா. ஒரு மரியாதை இல்லாமல் அனாவசியமாக பேரை சொல்கிறேன் அப்படி நினச்சிக்காதீங்க ஐயா. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு உரிமையோடு தான் சொல்கிறேன், ஒரு உட்கொள்ளோட தான் சொல்கிறேன் ஐயா. மாமா வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க கவுன்சிலராக இருக்கும்போது. என்னென்ன காலகட்டங்களில் நீங்கள் கவுன்சிலராக இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? 2001 2011 வரைக்கும் இருந்தான். தொடர்ந்து 2 வாட்டி கவுன்சிலரா? ஆமாம் ஐயா. சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாடு மேலே சத்தியமாக, இந்தியா மேலே இருக்கிற எல்லா குடும்பத்து மேலேயும் சத்தியமாக 100% உண்மை. மரகாணத்தில் கூட தெரிஞ்ச யார் என்ன கேட்டுக்கோங்க. 2 வாட்டி கவுன்சிலராக இருந்தார். அப்புறம் ஒரு சில பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்கள், ஒரு செயற்கை சரியில்லாமல் தேவையில்லாத இதெல்லாம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் சரியில்லை. ஆனால் இந்த வாட்டி எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். நிறைய உதவி பண்ணியிருக்காரு. மரகாணத்தில் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. நிறைய எப்படி சொல்கிறது சொல்லுங்கம்மா. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். ஏன்னா கவுன்சிலர் ஆகும்போது சாலை அமைக்கிறது, வீட்டுக்கு குழா போடுறது, இது வருஷம் எல்லாம் பண்ணியிருந்தாங்கிறாங்க எல்லாருமே. அப்புறம் பண்ணுறது அப்புறம் அதுதான் இப்போ அடிப்படை மனிதனுடைய அடிப்படை வசதிகள்னா குடி தண்ணீர், சாலை வசதி, மின்சார வசதி. இதான் செய்வோம். சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக இது நல்லபடியாக பண்ணியிருக்காரு. வேற யாருன்னா அரசியல்வாதி இருந்தால் புலி இருப்பாங்க, நான் அது பண்ணிக்கிறேன், இந்த குடும்பத்துக்கு இது பண்ணியிருக்கேன்னு. நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க. நாங்கள் போய் சொல்ல அவசியம் கிடையாது. உண்மையை சொல்கிறீங்க. இந்த உண்மைக்காகவே கொடுங்க ஐயா. எனக்கு அவசியம் கிடையாது. அழகாக மாதிரி இருக்குதுமாம்மா. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன். அழு போறியா? உண்மை சொல்கிறேன். புச்சு உன் செஸ்ட்டை வச்சு கட்சி இல்லாமானுக்குது எனக்கு. அப்படி என்ன கடி போறியா? செஸ்ட்டில் எனக்கு இந்த பாசம் சும்மா சொன்னா. சரிங்கம்மா ஒன்றும் இல்லை. சரி ஓகே விடுங்க.
ஒருவேளை ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னா அண்ணன் கொள்கை மாறாத கோட்பாடு உடைய அருமை அண்ணன் சிங்கம் சிறுத்தை சீமான் அண்ணன் கட்சியில எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா போவீங்களா? கேவலமா தெரியல. எவன அறிவு கட்டும் மூளை இல்லாதவன் அவன் என்ன சொல்றான்? மூளை இல்லாதவன் யாரு? சீமான் கட்சியில் இருக்கிற அத்தனை பேர். என்ன இது? அதை போய் எங்களை சார் சொல்றேன். கொடுக்கலன்னா சப்போஸ் எம்எல்ஏ சீட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதுல மிஞ்சி போனா நிக்கிறவங்க வந்து 3000 ஓட்டு 2000 ஓட்டு வாங்க. அதுல போய் நான் போய் தலைவி 3000 ஓட்டு 2000 ஓட்டு தொகுதியில. அதாவது சீமான் அண்ணன் வந்து போன வாட்டி 8% ஓட்டு தான் வாங்கினாரு. நான் சொல்றது கேளுங்க. ஆனா இந்த வாட்டி பயங்கரமா பண்றது. அவர் மூஞ்சி நீங்க இப்ப கொஞ்ச நாளா பாத்துக்கிறீங்க, உத்து பாத்துக்கிறீங்க. வெற்றி மூஞ்சி வந்து போச்சு அவர் மூஞ்சில. அவர் மூஞ்சி ஃபுல்லா வெற்றி சின்னமா தக 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 ஜொலி. சீமானுக்கா 100 வெற்றி மூஞ்சி வந்து போச்சு அவருக்கு. இந்த வாட்டி பாருங்க. சரி, அவர் கட்சியில இருந்தவங்க தான் முதலமைச்சர் முன்னாள் சேர்ந்துட்டாங்களே. காலிமா வெளியே போச்சு, நிறைய தொண்டர்கள் வெளியே வந்துட்டாங்க. மாவட்ட பொறுப்பாளர்கள் கேட்டுக்கா, தென் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாமே திமுக சேர்றாங்க. அவர் வெற்றி மூஞ்சி தானே ஒரு ஓட்டு போறது மனசு வந்து ஓட்டு அள்ளி போறாங்க இந்த வாட்டி. யாருங்க? சின்ன என்டிகே சின்ன சீமான் இப்படி ஒரு எப்படி பிரபலம், எப்படி சாத்தியக்கூறாமோ, எப்படி இது எதனால நடந்தது, சின்னடா இது மர்மமாகுது, எப்படி ஒரு முதலமைச்சர் ஆனாரு? யாரு? சீமானா என்ன மாதிரி ஒருத்தவங்களை இலக்காரமா பேச முடியாது மாமா. சரி ஓகே, காலங்கள் அதெல்லாம் சரி ஓகே. நீங்க பக்கா டிஎம்கே அத்தனை வருஷமா டிஎம்கே தானே இருக்கிறீங்க? சரி ஓகே, நீங்க டிஎம்கே தானே? சொல்றேன். கலைஞர் ஐயா பிறந்த நாள் சொல்லுங்க, டேட். கலைஞர் பிறந்த நாள் டேட் சொல்லுங்க. பிறந்த நாள் டேட் சொல்லுங்க. சொல்லுங்க. காலத்தை பார்த்து சொல்றேன். 6ஆம் மாசம் 3ஆம் தேதி. 6ஆம் மாசம் ஒன்னும் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. 6ஆம் மாசம் அடிக்கிறது போய் வெறி பிடிச்சி போய் அடிக்கிறது போய்ப்பா. 6ஆம் மாசம் 3ஆம் தேதி. ஸ்டாலின் ஐயா பிறந்த நாள் சொல்லுங்க. சொல்லு நீ தான், அதுதான் நீயே சொல்லு. நீயே சொல்லு. 3ஆம் மாசம் 1ஆம் தேதி. வருஷம் கலைஞர் ஐயா வந்து 24. ஸ்டாலின் ஐயா வந்து இப்போ நம்ம சொல்ற. ஆனா வருஷம் முக்கியம் கிடையாது, வருஷம் கிடையாது. நம்மளுக்கு கோட்பாடு கொள்கை மட்டும் தான் முக்கியம். டிஎம்கேல நீங்க எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறீங்க, அவ்வளவுதான். நடந்து போச்சு. இதுக்கப்புறம் பேசும்போது பெராக் பார்க்க கூடாதாங்களா? பார்க்க கூடாது. பயப்படாதீங்க. நான் இருக்கிறேன். யாருக்கு பயப்படுறீங்க? பயப்படுறதா? பயன்றது என்னுடைய அகராதியில இருக்க. என்ன பேச்சு? சும்மா அப்புறம் நாங்கள் பார்த்துன்னு அப்போ ஒரு வாட்டி ஓடுனீங்களா முழு தொப்புல? தண்ணி பிடிக்கா முழு தொப்புல ஓடுனீங்களா? அது பழைய கதை ஏன் தேவையில்ல அது எதுக்கு ஓடுனீங்கன்னா தெரியும். ஏன் ஓடுறேன் எனக்கு தெரியும். பேசுனீங்கிறப்ப நான் உங்க மேல கை வச்சு பேசணா? என் தாடியில கை வச்சுன்னா இது வரைக்கும் நான் விட்டுதான் சரித்திரமே கூடாது. ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஆமா, தப்பான அறுத்து போட்டுவான். உத்தராட்ச கோட்டா மாமா சொல்லாதீங்கம்மா. சிவன் மாமா, நாங்க தீக்காவில இருந்து வந்து திராவிட முன்னேற்ற அப்படிதான் பார்ப்போம். தீக்கா நடந்து போச்சு. அந்த கடவுளுடைய அருளால், கடவுளுடைய புண்ணியத்தால், யார் செஞ்ச புண்ணியமோன்னு தெரியல, பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்குது. வறண்டு போன மாதிரி இருக்குது மாமா மச்சானுக்கு. எனக்கு தயவு செஞ்சு தப்பா நினச்சிங்க. தண்ணி ஒன்று கிடைக்குமா? என்ன ஆகணும்? இல்லை, தண்ணி வேணும் மாமா. வாட்டர் வேணும். ஐ வாண்ட் வாட்டர். H2O அது இருக்கு பாருங்க, அது இருக்கு பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா தேவையில்லாத கதை அப்படிதான் பண்ணுவேன். கதவு உடைங்க. யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லிங்க, நம்மளுக்கு பயம் கிடையாது. அவர் வந்து என்ன சாவ சொல்றது? என்னங்க ஒரு மச்சனை போய் சாவுக்கு புரியுதா? ஏய், மோல் அடிக்கும் போது இமான் மியூசிக் வருதுப்பா. அடி இமான் மியூசிக். ஆமா, அடிங்க. ஆமா, கத்துட்டு வெளியே வந்தேன்னு வச்சு நீ அவள் தான். நீ வெளியே வர முடியாது. தாமல் போட்டேன். எப்படி வெளியே வர? உடச்சுக்கிட்டு வருவியா? தண்ணி வேணுமா? தண்ணி வருதா? அது ரைட். நீ வந்து தண்ணி வருதே போச்சுருவேன். அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. பசங்களை யாருன்னா விட்டு தான் தர சொல்லலாம். தப்பாக நினச்சிக்கிறீங்க. போயிட்டு வரேன். இவர் கண்டிப்பாக ஐயா ஸ்டாலின் தப்பாக நினச்சிக்கிறீங்க. உண்மையாக நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ சீட் ஒரு வாட்டி கொடுங்க எனக்காக, இந்த தாய்மணி சந்தோஷக்காக. உதயண்ணா கொஞ்சம் பாருங்கண்ணா, பார்த்து கொஞ்சம் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ எவ்ரி ஒன், ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ அண்டு இன்ஃபர்மேஷனுக்காக ரொம்ப நன்றி அண்ணா. தாய்மணி சந்தோஷ், வாழ்க வளமுடன், வந்தே மாதரம். வயிற்றுல புண்ணு இருந்ததுன்னா தேங்காய் பால் குடிங்க. தேங்க்யூ ஸோ மச். வரோம்மா, பாய் மாமா. துறை மச்சான் இல்லை, என் பேர் சந்தோஷ். வரேன்.